सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 4/12/1972 அவ்யக்த பாப்தாதா மதுவன். தலைப்பு மகாவீர் ஆத்மாக்களின் ஆன்மீக ட்ரில் பயிற்சி. இந்த நேரம் அனைவரும் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? சாகார உலகத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது ஆகார உலகத்தில், அதாவது சூட்சும வதனத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆகார உலகத்தில் இந்த சாகார உலகத்தின் கவர்ச்சிகளில் இருந்து விலகி தன்னை அனுபவம் செய்கிறீர்களா அல்லது ஆகார ரூபத்தில் நிலைத்திருந்து சாகார உலகத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவரவோ ஈர்க்கவோ இல்லையே? சாகார உலகத்தின் விதவிதமான கவர்ச்சிகளில் இருந்து ஒரு நொடியில் தன்னை விலகி இருப்பவராகவும் மற்றும் தந்தையின் பிரியமானவராகவும் ஆக்க முடியுமா? காரியம் செய்து கொண்டே காரியத்தின் பந்தனங்களில் இருந்து விலகி பந்தனம் நிரம்பிய நிலையில் இருந்து பந்தனத்தில் இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? ஆன்மீகம் மகா வீரர்கள் மற்றும் மகா வீரணிகளாகிய உங்களுக்கு இப்பொழுதிலிருந்தே விலகி அசரீரி, அதாவது ஆத்மா அபிமானி, பந்தன் முக்த், யோக யுக்து ஆகிவிடுங்கள் என்ற டைரக்ஷன் கிடைத்தது என்றால் ஒரு நொடியில் நிலைத்திருக்க முடியுமா? எப்படி அடயோகிகள் தன்னுடைய சுவாசத்தை எவ்வளவு நேரம் விரும்புகிறார்களோ அவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்க முடியும்? சகஜ யோகி, இயல்பான யோகி, நிரந்தர யோகி, கர்ம யோகி, உயர்ந்த யோகியாகிய நீங்கள் தன்னுடைய எண்ணங்களை, சுவாசத்தை பிராணேஸ்வரர் தந்தையின் ஞானத்தின் ஆதாரத்தில் எந்த எண்ணத்தை, எப்படிப்பட்ட எண்ணத்தை எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அதே எண்ணத்தில் நிலைத்திருக்க முடியுமா? இந்த நேரம் சுத்தமான எண்ணத்தில் சிந்தனையை ஓடவிடுவது, அடுத்த நேரம் ஒரே எண்ணத்தில் நிலைத்திருப்பது என்ற இந்த பயிற்சியை சுலபமாக செய்ய முடியுமா? எப்படி ஸ்தூலமாக சென்று கொண்டிருக்கும் போதே தன்னை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிற்க வைக்க முடியும்? ஆடாத அசையாத நிலை என்று என்ன மகிமை பாடப்பட்டிருக்கிறதோ அது யாருடையது? நீங்கள் மகாவீர், மகா வீரணிகள், ஸ்ரீமத் படி நடக்கும் உயர்ந்த ஆத்மாக்கள் தான் இல்லையா? சாஸ்திரவாதிகள் சொல்லும் வழி, குருக்கள் காட்டும் வழி, கலியுக உறவுகள் கூறும் வழி இவையோ முடிந்துவிட்டது இல்லையா? ஆனால் மனம் சொல்லும் வழி, அதாவது தன்னுடைய ஆத்மாவின் கீழ்த்தரமான சம்ஸ்காரங்களின் அனுசாரம் எண்ணம் உருவானது. மேலும் அந்த எண்ணத்தை வார்த்தையில் மற்றும் காரியம் வரை கொண்டு வருவது என்ற இதை ஸ்ரீமத் என்று கூறலாமா? மேலும் வீணான எண்ணங்களின் உற்பத்தியை ஸ்ரீமத் என்று கூறலாமா? அப்படி ஸ்ரீமத் நடப்பவர் ஒரு எண்ணத்தை கூட மன்மத், அதாவது மனம் சொல்லும் வழியிலோ மற்றும் மற்ற ஆத்மாக்கள் சொல்லும் வழியிலோ, அதாவது பரமத் படி செய்ய முடியாது. நிலையின் வேகம் அதிகம் இல்லாததன் காரணமாக ஸ்ரீமத்தில் ஏதாவது மன்மத் மற்றும் பரமத் கலந்து விடுகிறது.
எப்படி ஸ்தூலமாக காரை ஓட்டுகிறீர்கள்? பெட்ரோலில் ஒருவேளை கொஞ்சமாவது குப்பை கலந்து விட்டது என்றால், ரீஃபைனாக அதாவது சுத்திகரிக்கப்பட்டதாக இல்லை என்றால் அதிக வேகமாக செல்ல முடியாது. அதேபோல் இங்கேயும் வேகம் அதிகரிப்பது இல்லை. எங்கேயாவது கலப்படமோ இல்லையே என்று சோதனை செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். இந்த கலப்படம் நிலையாக இருக்க விடுவதில்லை. ஆட்டம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உயர்ந்த ஆத்மாக்கள் பல மடங்கு பாக்கியசாலி ஆத்மாக்கள். ஒரு அடி கூட பல மடங்கு வருமானம் இன்றி இழக்க மாட்டார்கள். ஆன்மீக ட்ரில் அதாவது பயிற்சி தெரியும் இல்லையா? இந்த நேரம் நிராகாரி, அடுத்த நேரம் ஆகாரி மற்றும் சாகாரி கர்ம யோகி. இதை செய்வதில் நேரம் எடுக்கக்கூடாது. எப்படி சாகார ரூபம் தன்னுடையதோ அதேபோல் நிராகாரி ஆகாரி ரூபமும் தன்னுடையதேதான் இல்லையா? தன்னுடைய பொருளை கையாளுவதில் என்ன நேரம் எடுக்க வேண்டியது இருக்கிறது? மற்றவர்களின் பொருளை உபயோகிப்பதில் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். யோசனை ஓடும். ஆனால் இதுவோ நம்முடைய உண்மையான சொரூபம். எப்படி ஸ்தூல ஆடையை காரியத்திற்கு ஏற்றபடி அணிகிறீர்கள் மற்றும் கழற்றி விடுகின்றீர்கள், அதேபோல் இந்த சாகர உடல் என்ற ஆடையை காரியத்திற்கு ஏற்றபடி அணிந்தீர்கள் மற்றும் விலகிவிட்டீர்கள். ஆனால் எப்படி ஸ்தூலமான ஆடையும் ஒருவேளை இறுக்கமாக இருக்கிறது என்றால் சுலபமாக கழற்ற முடியாது. அதேபோல் ஒருவேளை ஆத்மாவின் இந்த உடல் என்ற ஆடை உலகின் மாயாவின் கவர்ச்சியில் இறுக்கமாக அதாவது ஈர்க்கப்பட்டதாக இருக்கிறது என்றால் சுலபமாக கழற்ற முடியாது. அதாவது சுலபமாக விலகியவராக ஆக முடியாது. நேரம் எடுக்கும், களைப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு காரியம் எப்பொழுது அசம்பவம் ஆகிவிடுகிறது என்றால் களைப்பு மற்றும் குழப்பமாக ஆகிவிடுகிறது. குழப்பம் ஒருபொழுதும் ஒரு இடத்தில் நிலைத்திருக்கச் செய்யாது. அப்படி இந்த பக்தியின் அலைவது ஏன் ஆரம்பமானது? எப்பொழுது ஆத்மா இந்த உடல் என்ற ஆடையை அணிவது மற்றும் விலகுவதில் இயலாமல் ஆகிவிட்டதோ அப்பொழுதுதான் இந்த தேகத்தின் உணர்வு தன் பக்கம் இழுத்து விட்டது. அப்பொழுது குழப்பத்திற்குள்ளவராகி அலைவது ஆரம்பமானது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த உடலின் கவர்ச்சிகளில் இருந்து ஒரு நொடியில் விலகியிருக்க முடியுமா? அந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதா? பயிற்சியின் பரீட்சைக்கான நேரம் எப்பொழுது இருக்கிறது? எப்பொழுது கர்ம போகின் பாவ கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அப்போது கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் கர்ம போகின் வசமாகி தன் பக்கம் இழுக்கிறது. அப்போது ஏற்படுவதைத்தான் மிகுந்த வேதனை என்று கூறுவது. மிகுந்த வேதனை இருந்தது, எனவே கொஞ்சம் மறந்துவிட்டேன் என்று கூறுகிறார்கள் இல்லையா? ஆனால் இதுவோ டக் ஆஃப் வான், அதாவது கயிறு போட்டி, இழுக்கக்கூடிய அந்த போட்டி நேரமாகும். அந்த மாதிரி நேரத்தில் கர்ம போகி கர்ம யோகாவில் பரிவர்த்தனை செய்பவர்கள் சாட்சியாகி கர்ம இந்திரியங்களை அனுபவிக்க வைப்பவர்களாக யார் இருப்பார்களோ, யார் அந்த மாதிரியான நேரத்தில் வெற்றி அடைந்து காண்பிக்கின்றார்களோ அவர்களைத்தான் அஷ்ட ரத்தினங்கள் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அஷ்ட ரத்தினங்களில் எப்பொழுதும் அஷ்ட சக்திகளுடன் இருக்கும். அந்த மாதிரியான அஷ்ட ரத்தினங்கள் தான் பக்தர்களுக்கு அற்ப காலத்து சக்திகளின் வரதானங்கள் கொடுக்கும் இஷ்ட தேவதையாக ஆகிறார்கள். அந்த மாதிரி அஷ்ட புஜமுடைய அதாவது அஷ்ட சக்திகள் நிரம்பிய சக்தி ரூப மகாவீரணிகளுக்கு ஒரு நொடியில் எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பிரிந்து சென்ற ஆத்மாக்களை
தந்தையோடு சந்திக்க வைக்கும் ஆத்மாக்களுக்கு, தாகமான ஆத்மாக்களை நிரந்தரமாக திருப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பந்தன் முக்த், யோக முக்த், யுக்தி யுக்த், ஜீவன் முக்த் ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். மேளா என்றால் சந்திப்பு. இங்கு கடைசி மேளாவாக இது இருக்கும். சங்கம யுகத்தின் விஷயத்தை கூறுங்கள். எப்பொழுது முதல் மேளா இருக்குமோ அப்பொழுதுதான் கர்மாதித் நிலையும் ஏற்படும். தந்தையின் சம்ஸ்காரம், தந்தையின் குணம், தந்தையின் காரியத்தின் வேகம் மற்றும் தந்தையின் அவ்யக்த நிராகர நிலையின் ஸ்டேஜ் அனைத்திலும் சமமாவதின் மேளா நடக்கும். எப்பொழுது ஆத்மாக்கள் தந்தையின் சமநிலையின் மேளாவை கொண்டாடுவார்களோ அப்பொழுது வெற்றி முழக்கம் ஏற்படும். விநாசத்தின் அருகில் வருவீர்கள். தந்தையின் சமநிலைதான் விநாசத்தை அருகில் கொண்டு வரும். மேளா நடந்த பிறகு என்ன நடக்கிறது? மிகவும் அமைதி. அப்படி ஆத்மாக்களும் மேளாவை கொண்டாடுவார்கள். பின்பு வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவார்கள். வானப்பிரஸ்து என்று கூறினாலும் மற்றும் கர்மாதித் என்று கூறினாலும் முதலில் இந்த மேளா நடக்கும். நல்லது. வரதானம். மன்மத் மனம் கூறும் வழி. பரமத்தை, அதாவது மற்றவர்கள் கூறும் வழியை முடிவு கட்டி ஸ்ரீமத் படி பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவராகுக. விளக்கம். ஸ்ரீமத் படி நடப்பவர் ஒரு எண்ணத்தை கூட மன்மத் மற்றும் பரமத் படி செய்ய முடியாது. மனநிலையின் வேகம் ஒருவேளை அதிகம் இல்லை என்றால் அவசியம் ஸ்ரீமத்தில் ஏதோ மன்மத் மற்றும் பரமத் கலந்திருக்கிறது. மன்மத் என்றால் ஆத்மாவின் தரமற்ற சம்ஸ்காரத்தின் அனுசாரம் எண்ணம் உருவாகிறதோ அது நிலையை மேலே கீழே கொண்டு செல்கிறது. எனவே சோதனை செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். ஒரு அடி கூட ஸ்ரீமத்திற்கு புறம்பானதாக இருக்க வேண்டாம். அப்பொழுதுதான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்து பல மடங்கு பாக்கியசாலிகளாக ஆக முடியும். ஸ்லோகன். மனதில் அனைவரின் நன்மைக்கான பாவனையே உருவாகி இருக்கட்டும். இதுதான் உலக நன்மை செய்யும் ஆத்மாவின் கடமையாகும். மனதுல அனைவருடைய நன்மைக்கான அந்த பாவனை எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் அந்த உலக நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாவா நம்ம ஆகுவோம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।